குமாரலிங்கத்துக்கு காங்கிரஸ் சர்க்கார்ல உயர் பதவி கிடைச்சதா? பொன்னம்மாளோட மன எண்ணங்கள் நிறைவேறினதா? தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். அத்தியாயம் 15, கைமேலே பலன். இத்தனை நேரமும் கனவு லோகத்துல சஞ்சரித்துட்டு இருந்த குமாரலிங்கம் பொன்னம்மா போய் வாரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு புறப்பட்டதும் இந்த உலகத்துக்கு திடும் அப்படின்னு திருப்பி வந்தான். போகிறாயா? எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்டுக்கிட்டே பொன்னம்மாளோட கரங்களை பிடித்து கீழே விழுந்து கிடந்த பழைய அரண்மனை தூண் ஒன்றின் பேர்ல அவளை உட்கார வச்சான். நான் சீக்கிரம் போகாவிட்டால் சின்னாயி என்னை வெட்டி அடுப்பிலே வைத்து விடுவாள். அந்த காந்தி குள்ளாங்காரர்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உன் பெயரை சொல்லி ஊரெல்லாம் தமுக்கு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீயே போய் ஆஜராகிவிடு. அதோ கிராம சாவடியும் இழுப்ப மரமும் தெரிகிறதல்லவா, அங்கேதான் எங்கள் வீடு இருக்கிறது அப்படின்னு சொன்னா பொன்னம்மா. அதெல்லாம் ரொம்ப சரி, அப்படியே செய்யலாம். ஆனால் என்னுடைய பாட்டை மட்டும் இப்போதே நீ கேட்டுவிட வேண்டும். கேட்டுவிட்டு உடனே போய்விடலாம் அப்படின்னு சொன்னான் குமாரலிங்கம். சரி, படிக்கிற பாட்டை சீக்கிரம் படி அப்படின்னு சொன்னா பொன்னம்மா. குமாரலிங்கம் அந்த விதமே தான் கவனம் செஞ்சிருந்த பாட்டை பாடி காட்ட ஆரம்பிச்சான். பொன்னம்மாள் ரொம்ப பொல்லாதவள். அவள் பொய் என்ற வார்த்தையே சொல்லாதவள். சொன்னதை சொல்லும் கிளியினை போல் என்றும் சொன்னதையே அவள் சொல்லிடுவாள். மன்னர் குலம் தந்த கன்னி அவள். இந்த மாநிலத்தில் நிகர் இல்லாதவள். அன்னம் அவள் நடை அழகு கண்டாள் அது அக்கணமே தழை கவிழ்ந்திடுமே. பாடும் குயில் அவள் குரல் கேட்டாள் அது பாட்டை மறந்து பறந்திடுமே. மாடும் மரங்களும் அவளுடைய உயர் மாட்சிமைக்கு வளம் வந்திடுமே. கூந்தல் முடிப்பிலே சொகுகடையாள், விழி கோணத்திலே குறுநகையுடையாள். அவள் மாந்தளிர் மேனியை கண்டவர்கள் அந்த மாமரம் போலவே நின்றிடுவர். கற்பக மலர்களோ அவள் கரங்கள். அந்த கண்களில்தான் என்ன மந்திரமோ, அற்புதமோ ஒரு சொப்பனமோ. இங்கு ஆறறிவார் அவள் நீர்மையெல்லாம். பொன்னம்மாள் மிக பொல்லாதவள். அவள் பொய் சொல்ல கொஞ்சமும் அஞ்சாதவள். அன்னம் படைக்கவே வந்திடுவாள். எனில் அமுது படைத்து மகிழ்ந்திடுவாள். ஆனதால் என்னரும் தோழர்களே, நீங்கள் அவளை மணந்திட வந்திடாதீர் இப்படின்னு சொன்னி இத்தனை நேரம் வர மேற்படி பாடல முரண்பட்ட உணர்ச்சிகளோட கேட்டு வந்தா பொன்னம்மா. பாட்டில இருப்பது பாராட்டா பரிகாசமா அப்படின்னு அவளுக்கு சரியா தெரியல. ஒரு சமயம் புகழ்வது போல இருந்தது, இன்னொரு சமயம் கேலி செய்வது போலவும் இருந்தது. ஆனால் கடைசி வரிகள் இரண்டையும் கேட்டதும் பாட்டு முழுவதும் பரிகாசம்தான் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்பட்டு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. போதும், உன் பாட்டை நிறுத்திக்கொள். எவன் என்ன கண்ணாலம் செய்து கொள்ள வரப்போகிறான்? நான் என்ன காத்து கிடக்கிறேனாக்கும் அப்படின்னு சீரனா பொன்னம்மா. பொன்னம்மா, இன்னும் 2 வரிதான் பாட்டுல பாக்கி இருக்கு. அத சொல்லட்டுமா வேண்டாமா? அதற்குள்ள கோபித்து கொண்டு விட்டாயே அப்படின்னு சொன்னா குமாரலிங்கம். சரி, அதையும் தான் சொல்லிடு அப்படின்னு பதில் வந்தது பொன்னம்மாட்ட இருந்து. குமாரலிங்கம் முதல் 2 வரிகளையும் சேர்த்து பாட்டை சொல்லி முடிச்சான். ஆனதால் என் அருந்தோழர்களே, நீங்கள் அவளை மணந்திட வந்திடாதீர். ஏனென்று கேளுங்கள் இயம்பிடுவேன். இங்கு யானே அவளை மணந்து கொண்டேன். கடைசி 2 வரிகளை கேட்டதும் பொன்னம்மா தன்னை அறியாம கலீர்னு சிரிச்சா. உடனே வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டா. திரும்பவும் குமாரலிங்கத்தை ஏறிட்டு நோக்கி, மரணேந்திர மகாராஜாவாயிருந்தால் இந்த மாதிரி எல்லாம் கண்ணா பின்னா என்று பாடுவாரா? ஒரு நாளும் மாட்டார் அப்படின்னு சொன்னான். பல தடங்கல்களுக்கும் தயக்கங்களுக்கும் பிறகு பொன்னம்மா குமாரலிங்கத்திட்ட இருந்து விடை பெற்று பிரிந்து சென்ற போது ரொம்ப குதூகலத்தோடையே போனான். அந்த பாழடைஞ்ச கோட்டையில காலடி வைத்த உடனே அவளுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களும் பயங்களும் அங்கிருந்து திரும்பி போன போது அவளை விட்டு நீங்கி இருந்தது. குமாரலிங்கத்தோட பாடல்ல அவளுடைய ஞாபகத்துல இருந்த சில வரிகளை வாய்க்குள்ள முணுமுணுத்துக்கிட்டே போனா பொன்னம்மா. ஊருண்ணியில போய் சாவகாசமா குளிச்சா.
பின்னர் வீட்டை நோக்கி கிளம்பினான். போகும்போது இத்தனை நேரம் குமாரலிங்கத்தவர் தன் வீட்டுக்கு போயிருப்பார். அவரை இப்படி உபசரிப்பாங்க, அப்படி வரவேற்பாங்க, இதையெல்லாம் எண்ணமிட்டு கொண்டே போனா பொன்னம்மா. அவரை குதிரை சாரட்டுல வச்சு ஊர்வலம் விட்டாலும் விடுவாங்க. ரோஜாப்பூ மாலையும் செவ்வந்தி மலர் மாலையும் பச்சை ஏலக்காய் மாலையும் அவருக்கு போடுவாங்க. இன்னைக்கு சாயங்காலம் இழுப்பு மரத்தடியில மீட்டிங் நடந்தாலும் நடக்கும். இதெல்லாம் சிந்தனை செஞ்சுக்கிட்டே உல்லாசமா நடந்து போனான். ஆனா கொஞ்ச தூரம் நடந்ததும் அவளுடைய உல்லாசம் குறைவதற்கு முகாந்திரம் ஏற்பட்டது. அவளுடைய தந்தை வேட்டை நாய் சகிதமாக கொஞ்சம் தூரத்துல போய் கொண்டிருப்பத அவ பார்த்ததும் சுரீல் அப்படின்னு ஆனது அவளுக்கு. வீட்டில் விருந்தாளிகளை வைத்துவிட்டு இவர் எங்கே கிளம்பி போகிறார்? ஒருவேளை தன்னை தேடிக்கொண்டுதானோ? சின்னாயின் கோல் சொல்லி கொடுத்து விட்டாலோ? நடையின் வேகத்தை பார்த்தால் மிக்க கோபமாய் போகிறதாக தென்படுகிறதே. அப்பாவின் கண்ணில் படாமல் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து நின்றுவிட்டு அவர் போனதும் விரைவாக வீட்டை நோக்கி சென்றாள். அவ வீடு வந்து சேருவதற்குள்ள தாம் போய் சேர்ந்து நல்ல பெண்ணை போல சமையல் வேலையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு தீர்மானித்துக்கிட்டே பொன்னம்மா நடந்தா. ஊரணியிலிருந்து அவளுடைய வீடு இருந்த வீதிக்கு கொஞ்சம் குறுக்கு சந்துல திரும்பின போது படம் எடுத்து ஆடும் பாம்ப திடீர்னு எதிரில கண்டவள போல பயங்கரமும் திகைப்போ அடைஞ்சு நின்னான். ஐயோ, இது என்ன இவ்வளவு போலீஸ் ஜவான்கள்? எதற்காக வந்தார்கள்? அவர்களுக்கு மத்தியிலே இருப்பவர் யார்? குமாரலிங்கம் போல இருக்கிறதே. ஐயோ, இது என்ன? அவர் 2 கையையும் சேர்த்து கடவுளே விலங்கல்லவா போட்டிருக்கிறது. இதெல்லாம் உண்மைதானா? நாம் பார்க்கும் காட்சி நிஜமான காட்சிதானா, அல்லது கொடூரமான துயர கனவு காண்கிறோமா? அந்த காந்திக்குள்ளாக்காரர்கள் எங்கே? ஆஹா, அவர்கள் இப்போது வேறு உருவத்தில் சிவப்பு தலைப்பாகையுடன் தோன்றுகிறார்களே. ஆம், அதோ பின்னால் பேசி சிரித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள்தான், சந்தேகமே இல்லை. திகைத்து சம்பித்து முன்னால் போவதா பின்னால் போவதா அப்படின்னு தெரியாம கண்ணால் காண்பதை நம்புவதா இல்லையா நிச்சயிக்க முடியாம பொன்னம்மா அப்படியே நின்னா. போலீஸ் ஜவான்களோட பேச்சுல சில வார்த்தைகள் அவளோட காதுல விழுந்தன. எவ்வளவு ஜோராய் மாப்பிள்ளை மாதிரி நேரில் வந்து சேர்ந்தான். வந்ததும் இல்லாமல் நான் தான் புரட்சி தொண்டன் குமாரலிங்கம், நீங்கள் எங்கே வந்தீர்கள் என்று கேட்டானே. என்ன தைரியம் பார்த்தீர்களா அப்படின்னு சொன்னாரு ஒரு போலீஸ்காரர். அந்த தைரியத்துக்குத்தான் கைமேலே உடன் பலன் கிடைத்து விட்டதே அப்படின்னு சொன்னாரு இன்னொரு போலீஸ்காரர். குமாரலிங்கத்தின் கையில பூட்டி இருந்த விலங்குதான் அவர் அப்படி கைமேலே பலன் அப்படின்னு ஸ்லேடையா சொல்கிறார் அப்படிங்கறத தெரிந்துகிட்டு மற்றவர்கள் குபீர்னு சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு சத்தத்தினிடையே வீல் என்ற ஒரு சத்தம் இதயத்தோட அடிவாரத்திலிருந்து உடம்பின் மேல் உள்ள ரோமக்கால்கள் வரையில குலுங்கு செய்து சொல்ல முடியாத சோகமும் பீதியும் அடங்கிய சத்தம் கேட்டது. போலீஸ் ஜவான்களின் பரிகாச பேச்சு கேட்டுக்கொண்டு தலை குனிந்த வண்ணம் நடந்து வந்த தொண்டன் குமாரலிங்கத்தின காதிலும் மேற்படி சத்தம் விழுந்தது. சத்தம் வந்த திசையை நோக்கி அவன் ஏறிட்டு பார்த்தான். பொன்னம்மாளோட முகம் ஏமாற்றம், துயரம், பீதி, பச்சாதாபம் ஆகிய உணர்ச்சிகள் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்ட அந்த முகம் மின்னல் மின்னுகின்ற நேரத்துல அவன் கண் முன்னால தெரிஞ்சது. அடுத்த வினாடி பொன்னம்மாள் தான் வந்த பக்கமே திரும்பினான். அந்த குறுக்கு சந்தின் வழியாக அலறிக்கிட்டே ஓடுனான். போலீஸ் ஜவான்கள்ல ஒருவர், பார்த்தீர்களா ஐயா, சிவப்பு தலைப்பாகியை பார்த்து பயப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் இன்னும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த வீராதி வீரன் இருக்கிறானே, இவன் மட்டும் போலீஸுக்கு பயப்பட மாட்டான். துப்பாக்கி, தூக்கு தண்டனை ஒன்றுக்கும் பயப்பட மாட்டான், எதற்கும் பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குமாரலிங்கத்தோட கழுத்துல கைய வச்சு ஒரு தள்ளு தள்ளினாரு. பொன்னம்மா வீறிட்டு கதறிய சத்தம் குமாரலிங்கத்தின் காதில் விழுந்ததோ இல்லையோ, அந்த கணத்திலேயே அவன் 100 வருஷங்களுக்கு முன்னால் போயிட்டான். இதோ அவன் எதிரில தெரிவது ஒரு பிரம்மாண்டு இழுப்ப மரம் தான் அது. ஆனால் இன்னும் செழிப்பா வளர்ந்து 4 புறமும் கிளைகள் தலைத்து படர்ந்திருந்தது. சோலைமலை கோட்டை வாசலுக்கு எதிரே கூப்பிட தூரத்தில் அந்த மரம் நின்றது. மரத்தின் அடியில் இது போலவே மேடையும் இருந்தது. ஆனால் அந்த மரத்தின் கீழேயும் மரத்தின் அடிக்கிளையிலும் தோன்றிய காட்சிகள், அம்மம்மா! குமாரலிங்கம் கண்களை மூடிக்கிட்டான். கண்களை மூடிக்கொண்டால் மட்டும் ஆவதென்ன, அவனுடைய மனக்கண்ணின் வைரம் பாய்ந்த வலுவான அடிக்கிளையில் 7-8 கயிறுகள், ஒவ்வொன்றின் நுனியிலும் ஒரு சுருக்கு போட்ட வளையத்துடன் தொங்கிட்டு இருந்தது. தொங்கிய வளையம் ஒவ்வொன்றின் அடியிலும் ஒவ்வொரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். அப்படி நின்றவர்களை சூழ்ந்து பல சிப்பாய்கள் வட்டமிட்டு நின்றார்கள்.
மரத்திரி மேடையில் ஒரு வெள்ளைக்கார துரை ஜம் அப்படின்னு உட்கார்ந்திருந்தாரு. அவர் 2 கையிலையும் 2 துப்பாக்கிகள் இருந்தது. அவருடைய வெள்ளை முகம் கோப வெறியினால சிவப்பா மாறி இருந்தது. மேடைக்காரிகள் சோலைமலை மகாராஜா கீழே நின்று துரையிடம் ஏதோ கேட்டுக் கொண்டிருந்தது போல தோன்றியது. அதெல்லாம் முடியாது, முடியவே முடியாது அப்படின்னு துரை ரொம்ப விரைப்பா பதில் சொல்வது போலவும் தெரிஞ்சது. மரக்கிளையில் தொங்கிய சுருக்கு கயிறு ஒன்றின் கீழே மாரணாயந்தல் உலகநாத தேவர் நின்றுட்டு இருந்தாரு. துரையிடம் சோலைமலை மகாராஜா ஏதோ கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தது அவருக்கு கொஞ்சமும் பிடிக்கல. தம்முடைய உயிரை தப்புவிப்பதற்காகத்தான் சோலைமலை மகாராஜா அப்படி மன்றாடுகிறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் இவர் மனதுல உதித்திருந்தது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஆவல் அவர் மனதில் பொங்கி எழுந்தது. 6லும் சாவு 100லும் சாவு என்னும் பழமொழியை 1000 தடவை கேட்டிருந்தோம். அந்நிய நாட்டா ஒருவனிடம் போய் எதற்காக உயிர் பிச்சை கேட்க வேண்டும்? அதிலும் வீரமரவர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு அடுக்கக்கூடிய காரியமா அது? சோலைமலை மகாராஜாவை கூப்பிட்டு சொல்லிவிடலாமா அப்படின்னு உலகநாத தேவர் யோசிச்சுக்கிட்டே இருந்த போது கோட்டைக்குள்ள அரண்மனை அந்த புறத்தின் மேன்மாடம் தற்செயலாக அவருடைய கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தது. மேன்மாடம் கவரவில்லை, மேல் மாடத்துல தோன்றிய ஒரு பெண் உருவம் தான் கவர்ந்தது. வெகு தூரத்தில் இருந்தபடியால உலகநாத தேவரின் கூரிய கண்களுக்கு கூட அந்த உருவம் யாருடையது என்பது நன்றாக தெரியல. ஆனால் அவருடைய மனத்துக்கு அவள் இளவரசி மாணிக்கவல்லி அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. முதல்ல இந்த கோர காட்சியை பார்ப்பதற்கு சோலைமலை இளவரசி அந்த புறத்து மேன்மாடத்துக்கு வர வேண்டுமா அப்படின்னு உலகநாத தேவர் எண்ணினாரு. பின்னர் தம்முடைய வாழ்நாளின் கடைசி நேரத்தில் இளவரசியை பார்க்க நேர்ந்த பாக்கியத்தை எண்ணி மகிழ்ந்தாரு. அடுத்த கணத்தில் ஐயோ, இந்த விவரமெல்லாம் அவளுக்கு தெரியும் போது என்னமாய் மனத்துடிப்பாள் அப்படின்னு எண்ணி ரொம்ப வேதனை அடைஞ்சாரு. இருந்தாலும் சோலைமலை மகாராஜா தம்மிடம் கொண்டிருந்த விரோதத்தை மாற்றிக்கிட்டது இளவரசிக்கு ஓரளவுக்கு ஆறுதல் அளிக்கும் அல்லவா அப்படிங்கிற எண்ணம் தோன்றியது. தாம் சொல்லி அனுப்பிய செய்திய மாணிக்கவல்லியிடம் சோலைமலை மகாராஜா சரியாக சொல்ல வேண்டுமே அப்படிங்கிற கவலையும் தொடர்ந்து வந்தது. ஐயோ, இது என்ன? மாடி முகப்பின் மேல் நின்ற பெண் உருவம் வீல் என்று அலறும் சத்தத்துடனே கீழே விழுகிறதே. கடவுளே, சோலைமலை இளவரசி அல்லவா அந்த புறத்தின் மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டாள். ஐயோ, அவள் உயிர் பிழைப்பாளா? சோலைமலை மகாராஜா துரையுடன் மன்றாடுவதை நிறுத்திவிட்டு ஓ என்று அலறிக்கொண்டு கோட்டை வாசலை நோக்கி ஓடினாரு. மாரணேந்தல் உலகநாத தேவரும் தன்னுடைய நிலையை மறந்து கோட்டை வாசலை நோக்கி தாமும் பறந்து ஓடினார். டும் டும் டுடும் டுடும் அப்படின்னு கேட்கிற துப்பாக்கி வேட்டுகள் தீர்ந்தது. போலீஸ் ஜவானால் கழுத்தை பிடித்து தள்ளப்பட்ட தேசத்தொண்டன் குமாரலிங்கம் தரையில விழுந்து மூர்ச்சையானான். இனி தேசத்திண்டன் குமாரலிங்கத்துக்கு என்ன நடக்க போகுது? மாரணேந்தல் மகாராஜாவுக்கு என்ன ஆச்சு? சோலைமலை இளவரசி என்ன ஆனா? நம்ம பொன்னம்மாவுக்கு என்ன ஆச்சு? தொடர்ந்து அடுத்தடுத்த அத்தியாயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த புதினத்தோட அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்கறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அத்தியாயம் 16ல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.